அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்து, முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும், குருதி வடிந்தவர் தொங்கினார், வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே. குருதி வடிந்தவர் தொங்கினார், வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார். அதிசயம் இது இயேசுவின் நாமம், அதிலும் இன்பம் அன்பரின் தியானம். அதிசயம் இது இயேசுவின் நாமம், அதிலும் இன்பம் அன்பரின் தியானம். அதை எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே. அதை எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்து. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனும் வைத்து. என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்று உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்று உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிலுவை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார். ஆண்டவரே, நம்முடைய அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கிருபையை நினைத்து பார்க்கிறோம். உம்முடைய தயவை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் மேலே ஆண்டவரை காண்பிக்கிற எல்லா ஆண்டவரை தயவை நாங்கள் நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் அதிசயமானவர், நீர் வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, நீர் பூரண அழகு உள்ளவர். அப்பா, நீர் ஆண்டவரே நீர் அழகு நிறைந்தவராய் இருந்தாலும் எங்களுக்காக அந்த கேடு அடைய உம்மை ஒப்பு கொடுத்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்படும்படி ஆண்டவரே கொண்டு போகப்படுகிற
பண்ணுகிற ஆட்டை போல ஆண்டவரே, மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல நீர் மௌனமா இருந்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அத்தனை பாடுகளை வேதனைகளை நீர் உண்மையில ஏற்றுக்கொண்டீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவராக ஆண்டவரே எங்கள் மேல ஆண்டவரே பாசம் உடையவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க நாமத்தை ஆண்டவரே நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம், தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே இன்னும் உயர்த்த இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்வீராக. உங்க சித்தத்தை பரிபூர்ணமா எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீ செயலாற்றுவீராக. உங்க ஆண்டவரே கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதாக. அப்பா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே என்று சொல்லி மகிமைப்படுத்தி பாடுவோமாக. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். மகிமையும் வல்லமை கனத்துக்கு பாத்திரர். சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. மகிமையும் வல்லமை கனத்துக்கு பாத்திரர். சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர். பாத்திரர் இயேசு பாத்திரரே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர். பாத்திரர் இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஒளி தரும் கண்களோ, சுடத்தரும் பாதங்கள், பெருவெள்ள இரைச்சல் சத்தம், வல்லமை. ஒளி தரும் கண்களோ, சுடத்தரும் பாதங்கள், பெருவெள்ள இரைச்சல் சத்தம், வலக்கரம், வல்லமை. அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். சிறந்தவர், அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் கீதங்கள் பாடி சத்தமா பாடுவோமா? ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஜீவன்கள், மூப்பர்கள், தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே. பரிசுத்தரே இயேசுவே. ஜீவன்கள், மூப்பர்கள், தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே. பரிசுத்தரே இயேசுவே. ஆவியில் நிறைந்து தொழுவோம். ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆவியில் நிறைந்து தொழுவோம். ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆனந்த
ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் பாடி துதித்திடுவோம். மகிமையும் வல்லமை கனத்துக்கு பாத்திரர் சொல்லுவோமா. சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. மகிமையும் வல்லமை கனத்துக்கு பாத்திரர். சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரரே. பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. தொழுவோம் பணிந்திடுவோம், அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த நாளில் இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு கல்லறையிலே அவரை தேடி போனவர்கள் கல்லறையில் அவரை பார்க்கவில்லை. காரணம், இயேசு சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார் அவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஹல்லேலூயா அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஹல்லேலூயா உயிருள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் மகிமை நிறைந்தவராக, மகத்துவம் நிறைந்தவராக, எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவராக அவர் இன்றைக்கும் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. எல்லாரும் சேர்ந்து ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர்
நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு ஆமென் ஜெயித்தவர் நம் இயேசுவே. புது பலன் அடைந்திட, சாட்சியாய் மாறிட, அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. புது பலன் அடைந்திட, சாட்சியாய் மாறிட, அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இன்னைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு இன்னைக்கும் ஜீவனுள்ளவராக. அவர் அங்கே இல்லை, எங்க சிலுவையிலையும் தொங்கிட்டு இல்லை, அவர் கல்லறைக்குள்ளேயும் இல்லை. அவர் உயிரோடு எழுந்தவர். அவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம மத்தியில உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்மை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, கிருபையினாலே நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே ஹல்லேலூயா உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, ஆண்டவருடைய அபிஷேகத்தோட நம்ம ஹல்லேலூயா இந்த உலகத்துல எதையும் நம்ம சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும், எப்பேற்பட்ட காரியங்களையும் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது உங்களுக்கு ஹல்லேலூயா உங்களை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியதா இருக்கும். உங்களை மிகுந்த ஹல்லேலூயா நன்மையை ஹல்லேலூயா உங்களுக்கு கொண்டு வரும். உங்களுக்கு அநேகருக்கு நன்மையை செய்கிறவர்களாய் மாற்றும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில், ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே,
ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் 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 ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினி ஊற்றிடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே அந்தகார சங்கிலிகள் அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாள் எங்கள் மேலே ஊற்றிடுமே மக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை
Oh, hallelujah. Shabarabalabadaba duradaba kabarabalabadaba. Rikabalabadaba duradaba kabarabalabadaba. Shabarabalabadaba duradaba kabarabalabadaba. Rikamanaba duradabadaba duradaba kabarabalabadaba. Shabarabalabadaba duradaba kabarabalabadaba. Urakana hantaranaba rebe karanaba shabarabalabadaba duradaba kabarabalabadaba durakabarabalabadaba shabarabalabadaba. Urikamanaba duradaba kabarabalabadaba shabarabalabadaba. அக்கினி ஆண்டவரே அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய அக்கினியை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது பெந்தேகோஸ்திலே நடந்தது போல இந்த காலைவேளையிலே எங்கள் சபையின் நடுவில் நடப்பதாக ஆண்டவரே. காற்று வீசட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா. அக்கினி மயமான நாவுகள் போல பிளவுபட்ட நாவுகள் ஒவ்வொரு மேல வந்து அமரட்டும் ஆண்டவரே. இந்த காலைவேளையிலே அந்நிய பாஷைகளினாலே ஆண்டவரே ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே நிரப்பப்படும்படியாக, புது பலன் அடையும்படியாக, சாட்சியாய் நிற்கும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஆவியிலே நிரம்பி கர்த்தரை ஆராதிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. Ura baba 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 shabara bala kabara bala bala ba rikabala bala budura ba kabara bala bala budura ba kabara bala bala ba rishamana madi ankara bala ba kabara bala bala budura bala 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 shabara bala bala budura ba 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 ba. Hallelujah, hallelujah, hallelujah. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. ரிமானா ஷபர பல கபர பல பல budura ba kabara bala bala ba. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலே ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. பரிசுத்த அக்கினியை போடுவீராக. தேவ வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. விசேஷித்த கிருபைகளை தருவீராக. ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய மகிமை உதிப்பதாக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரபபபபலர ஷபர கபலபர துரபபபப கபரபலபர ஷபரபலபர ரிகமனமதுரப கபரபலபர ஷபரபலபர துரப ஆண்டவரே துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு கூடி வந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க எல்லாரும் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. இப்படி அநேக இடங்களில் அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம வாசிக்கிறோமே. அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் கூடி இடம் அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட தேவ மகிமை ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. நல்ல அபிஷேகத்தோட அதிகாரத்தோட துதிக்க ஆரம்பிங்க. தேவன் இந்த இடத்துல நம்மை ஹல்லேலூயா அவருடைய வல்லமையினாலே மகிமையினாலே நிரப்புகிறவராய் இருக்கிறாரு. அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. ரிமானா ஷபரபலபர துரடப கபரபலபர ஷபரபலபர துரபபபபப. Hallelujah. அவருடைய அன்பு வல்லமை நமக்குள்ளே, அவருடைய கிருபை தயவு நமக்குள்ளே, அவர் நமக்குள்ளே இருப்பதால ஹல்லேலூயா எதுவும் நம்மை ஹல்லேலூயா அவரை விட்டு பிரிக்கவே முடியாது. எதுவும் நம்மை அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் ஹல்லேலூயா நம்ம வெற்றியாய், நம்ம சாட்சியாய், நம்ம உண்மையாய், நம் தேவனுக்கு மகிமையாய், அவருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆண்டவருக்கென்று நாம் வாழ்வோம் என்று ஹல்லேலூயா விசுவாசிக்கிறோம். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். உம்மை அதிகமாய் நேசிக்க ஆண்டவரை மீண்டும் ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஜெபிக்கிற காரியங்களுக்கு ஆண்டவரை நீர் ஆண்டவரை கேட்டு பதில் தாங்க. உங்க நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு வேத பகுதியை வாசிப்போம். நம்ம 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் முதல் 12 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்.
அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஆமென், ஹல்லேலூயா. வேதாகமம் ஆண்டவருடைய வார்த்தை. அதில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது எல்லா விதமான காரியங்களும் அதில் எழுதப்பட்டிருக்கும். ஒரு மனிதனுடைய நல்ல குணாதிசயங்கள், அவனுடைய வாழ்க்கையில் நடந்த நன்மையான காரியங்களை மட்டுமல்ல, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த தோல்விகள், அவனுடைய சறுக்கல்கள், அவனுடைய மறுபக்கத்தையும் கூட வேதாகமம் நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு பரிசுத்த வேதாகமத்தில் இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் யோசிக்கிற அளவு விஷயங்கள் இருக்கும். ஆனால் இது எதுக்காக எழுதப்பட்டிருக்கு என்றால், நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படியாக, நாம் கற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் செய்த அதே தவறுகளை நாம் செய்யாமல் இருக்கும்படி நமக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கும்படியாக, நம்ம எச்சரிக்கும்படியாக ஆண்டவர் ஆவியானவர் பல காரியங்களை இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்து, அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது குறித்து, அது நமக்கு என்ன ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறது என்பது குறித்து இந்த பகுதியிலே பவுல் அதை கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். ஏனென்றால் கொரிந்து சபையை பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் வெளியே இருக்கிற அவிசுவாசிகளுக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி தான். அவங்களுக்குள்ள நல்ல அனுபவங்கள் இருந்தது, ஆனால் வாழ்க்கை முறையில் நல்ல மாற்றங்கள் இல்லாமலே இருந்தது. அதனால தான் அவங்களுக்கு எழுதும்போது அநேக காரியங்களை குறித்து பவுல் எழுதுகிறார். அப்போ சொல்லும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு உதாரணமாக அவர்களுக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு திருஷ்டாந்தங்களா இவைகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. திருஷ்டாந்தங்கள்லாம் என்ன அப்படின்னா, என்ன வார்த்தைனே தெரியலையே, இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. திருஷ்டாந்தங்கள்னா எக்ஸாம்பிள்ஸ், நமக்கு ஒரு முன் உதாரணம், நமக்கு ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகள் அவங்க எல்லாம் நல்ல ஆவிக்குரிய அனுபவம் உடையவங்க, வரங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த எச்சரிப்பு ஏன் அன்னைக்கு சொல்லப்பட்டது என்றால், அவர்களுடைய வாழ்க்கை முறையில் அவர்கள் கொஞ்சம் அவர்கள் சரி பண்ணி கொள்ள வேண்டிய காரியங்கள் இருந்தது. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம். நல்ல பாட்டு பாடும்போது, ஆராதிக்கும் போது உங்களை மாதிரி அப்பா அப்படின்னு சொல்லி சூப்பராக ஆராதிக்கிறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி சொல்ல முடியும். ஆனால் அதற்கு பிறகு உள்ள நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். கவனமாய் நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன செய்தாங்க, அவங்க எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். அவர்களை குறித்து பவுல் சொல்றார், எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தாங்க, எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தாங்க, எல்லாரும் மோசைக்குள்ளாய் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். நல்ல அனுபவங்கள், நல்ல ஆவிக்குரிய அனுபவங்கள், நல்ல மகிமையான அனுபவங்கள். மேகத்தின் கீழே எப்பவுமே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தவங்க தான். அந்த சிவந்த சமுத்திரத்தில் அற்புதம் நடந்த போது அந்த அற்புதத்தை அனுபவித்தவர்கள், கண்களால் பார்த்தவர்கள், அவர்கள் அனுபவித்தவர்கள் தான். அதற்கு பின்பு வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வந்த ஆச்சரியமான விதங்களை ருசி பார்த்தவர்கள் தான். அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு இருந்த மாதிரியான ஸ்லாக்கியத்தை வேறு எந்த ஒரு ஜனமும் பெறாமல் இருந்தாங்க. ஏன்னா
கர்த்தர் அவர்களோடு கூடவே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர். அவர்கள் நடுவில், அவர்கள் மத்தியில அவர் வாசம் பண்ணினார். அவருடைய பாளையத்தில் அவருடைய பிரசன்னத்தை ஆண்டவர் என்ன செய்திருந்தார்? அவர்களுக்கு தந்திருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு பீஸ் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபை விசுவாச பிள்ளைகள் 45-50 வருஷம் ஆக போகுது சபை ஆரம்பிச்சு. நம்ம பல வருஷங்களா விசுவாசிகளா இருக்கிறோம். நமக்கு எல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்மளை விட்டா பரிசுத்தாவின் அபிஷேகத்துல துள்ளி குதிக்கிற அனுபவங்கள்லாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் 5ஆம் வசனம், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. யார் இடத்துல? ஒரே ஞான பானத்தை குடித்தவங்க, ஒரே ஞான போஜனத்தை சாப்பிட்டவங்க, ஒரே மன்னா, தினமும் காலையில எழுந்தா மன்னாவை சாப்பிடுறாங்க, கண்மலையிலிருந்து வருகிற தண்ணீரை குடிக்கிறாங்க. தேவன் செங்கடலின் நடுவில் அவர்களை கொண்டு போகிறார். அவர்களுக்கு பகலில மேக ஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் அவர்களோடு கூடவே இருக்கிறார். அவர்கள் எங்க ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க பாளையம் இருக்கிறாங்க. ஆண்டவர் புறப்பட்டு போகும்போது அவரோடு கூட போகிறாங்க. அனுபவம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலைமையில கர்த்தர் நம்ம இந்த இடத்துல வைத்திருக்கிறார். நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு கூட்டம் வச்சா, ஒரு ஆராதனை வந்தா, நம்ம அவ்வளவு மகிமையாய் தேவன் நமக்கு மத்தியில இறங்கி ஆண்டவர் பல அனுபவங்களுக்கு வழியா நமக்கு தருகிறார். தரிசனங்களை தருகிறார், சொப்பனங்களை பேசுகிறார், வேத வாக்கியங்களில நம்ம மூலமா நம்ம இடத்துல பேசுகிறார், இடைப்படுகிறார். ஆனால் நம்மிலே தேவன் பிரியமாய் இருக்கிறாரா என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் பேச வேண்டும். ஆண்டவர் உண்மையாவே உங்க மேல பிரியமா இருக்கிறாரா? எப்படி நாம் அதை அறிந்து கொள்வது? இதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல 4-5 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். 6ஆம் வசனத்தில், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸா இருக்கு. என்ன காரியங்கள் என்றால் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு மோசே சீனாய் மலையில ஏறி போயிட்டார். மேலே போனவர் கீழே வரல. ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க வர்றதுக்கு தாமதமாகுது. வருவாரா வரமாட்டாரா தெரியல. அங்க என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு, அவருக்கு என்ன ஆச்சு தெரியல. உடனே இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அவங்க போறாங்க, ஆரோன்ட்ட போய் எங்களை வழி நடத்தி கொண்டு வந்த மோசேயை காணோம், இப்போ எங்களை வழி நடத்த எங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆரோனும் என்ன செய்யறாரு? நல்ல ஆபரணங்கள்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் போட்டு உருக்கி பார்த்தா ஒரு பொன் கன்று குட்டி வருகிறது. அதுக்கு முன்னால ஜனங்கள் புசித்து குடித்து நடனமாடி அவங்க என்ன செய்தாங்க? ரொம்ப கேவலமா நடக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் அங்கேருந்து, நீ சீக்கிரம் போப்பா, நான் கூட்டிட்டு வந்த அழைத்த ஜனங்கள் என்ன சீக்கிரமா மறந்துட்டாங்கன்னு சொல்றார். அவங்க என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்கு? அவங்க சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம போய் ஒரு விக்கிரகத்தின் முன்பாக நம்ம என்ன செய்யறதில்ல, நம்ம போய் கும்பிடுறதில்ல, நம்ம விழுந்து கிடக்கிறதில்ல. நான் அதெல்லாம் விட்டு வந்தாச்சு, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சாச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆனா தேவனை விட முக்கியப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகங்களாய் இன்றைக்கு வீட்டு இருக்கிறது. அதிகாலையில் ஆண்டவரை தேடுறோமான்றது பதிலாக எதை தேடுறோம்? சார்ஜரை தேடுறோம், செல்போனை தேடுறோம், அப்புறம் என்ன தேடுறோம்? அப்படி இப்படின்னு வேற எதையாவது தேடுறோம். இன்னைக்கு என்ன சமைக்கலாம், என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? கர்த்தரை முக்கியப்படுத்துகிறோமா? கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துகிற ஒரு நிலையில நாம வாழ்கிறோமா? யோசித்து பார்க்கணும். சிலருக்கு ஆண்டவரை விட அவங்க வேலை ரொம்ப முக்கியமா இருக்கும். எது 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 பணம் சம்பாதிக்கிறது முக்கியமா இருக்கும். எங்க காசு கிடைச்சாலும் ஓடு அதுக்காகவே ஓடிட்டே இருப்பாங்க. சிலருக்கு பிள்ளைகள், சிலருக்கு குடும்பம், சிலருக்கு வேற காரியங்கள், உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், ஆசபாசங்கள், இதற்கு பின்னாலேயே ஒரு வண்டி வேகமா போயிட்டு இருக்கோம்.
ஏதோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றோம், சரி ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஏதோ கடமைக்காக அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து எங்கே போனோம், வீட்டுக்கு சீக்கிரம் போனோம். வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை நிறைய சீரியல் போடுவான்னு நினைக்கிறேன், என்ன போடுறான்னு தெரியல, உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை எப்படா போய் பார்க்கணும், அது ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பான், அதை போய் உட்காந்து என்ன செய்வோம், அங்கே என்ன ஆச்சு என்ன நடக்குதுன்னு ஆர்வத்தோடு போவோம். இங்கே கவனம் எங்கே இருக்காது. சீக்கிரம் பாஸ்டர் முடிக்க சொல்லுங்கள், இப்போ 1 மணி ஆக போகுது, டைமே பத்தலை, சரி ஆனால் சீக்கிரம் எப்படா முடிப்பார், சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நல்லா ஞாயிற்றுக்கிழமை என்ஜாய் பண்ணணும், தப்பு கிடையாது என்ஜாய் பண்ணுறது. ஆனால் என்ன, எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை முதன்மையான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறோமா? சிலருக்கு உலக பிரகாரமான ஆசை உறவுகள் முக்கியமாக இருக்கும், ஆசைகள் முக்கியமாக இருக்கும், உலக பிரகாரமான சிற்றின்பங்கள் முக்கியமாக இருக்கும். ஆனால் அப்படி இருந்தால் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் எப்படி இல்லையா, பிரியமாக இருந்ததில்லை. இப்போ நம்ம லைஃப்பை அப்படியே அங்கே கொண்டு போய் வச்சு பார்ப்போமே, தேவன் என் மேலே பிரியமாக இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கிறதா? நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்? நான் மிகவும் அதிகமாக எதை நேசிக்கிறேன்? மிகவும் ஆர்வமாக எதை நாடுகிறேன்? பாட்டெல்லாம் பாடுவோம் சூப்பராக, உண்மையே நான் நேசிப்பேன், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், அப்படியே உருகி உருகி பாடிடுவோம். பாடிட்டு அங்கே போன பிறகு தான் வெளிப்படும். என்ன வெளிப்படும்? எது முக்கியங்கிறது வெளிப்படும், எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறது வெளிப்படும். கவனமாய் ஜாக்கிரதையாய் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். ஆண்டவரே, இதெல்லாவற்றை விட நான் உண்மை அதிகமாய் நேசிப்பேன். அல்லேலூயா. உண்மையான அன்பாக இருக்கணும், உண்மையான பாசம், உண்மையான மரியாதை, உண்மையான பக்தி, உண்மையாக கர்த்தரை கனப்படுத்துகிறது, உண்மையாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்ம எல்லாம் ஆண்டவர் பிரியமாக இருப்பார். ஆமென். நிறைய முன் உதாரணங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் சொல்லுது, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள், இதே போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. ஆண்டவருடைய வசனம் ஒன்றை சொல்லுது, இப்படிலாம் செய்யாத, இப்படி நடக்காத, இதை பார்க்காத, இதை கேட்காத. ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அதெல்லாம் தாண்டி அதை தான் செய்து கொண்டே வர்றாங்க. அதெல்லாம் செய்து அதில் அநேகம் பேர் மரித்தும் போகிறாங்க. மோவாபிய பெண்களிடத்தில் போய் அவங்க வேசித்தனம் பண்ணும்போது அதில் பினகாஷ் எழுந்து அநேகரை கொன்று போட்டான், ஆண்டவர் அதில் அநேகரை அழித்து போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம அதை குறித்து நம்ம எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். இப்படி அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. கர்த்தர் சொல்லுகிறது ஒன்று, அதற்கு கீழ்ப்படியாம என்னுடைய இஷ்டத்தை தான் நான் செய்வேன், எனக்கு எது வேணுமோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு துணிகரமாய் வாழுகிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆண்டவரை முதன்மையான ஸ்தானத்தில் வைக்காம போகிறது ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படுகிறதற்கு மனம் இல்லாம நம் மனம் போன போக்கில போகிறதற்கு நம்மை துணிகரமாய் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளுகிற ஒரு கூட்டமாக இருக்கிற ஜனங்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். உலக பிரகாரமான ஆசைகள், உலக மாம்ச பிரகாரமான ஆசைகள், நமக்கு எது இஷ்டமோ, நமக்கு எது விருப்பமோ, நமக்கு எது வேணுமோ அதை செய்கிறது. ஆண்டவருடைய வசனமா அது இப்படி சொல்லுகிறதா? பரவாயில்ல, எனக்கு இதுதான் முக்கியம், எனக்கு இதுதான் தேவை, நான் இப்படி தான் செய்வேன், எனக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும், என் வாழ்க்கையில நான் நல்ல சுகபோகங்களை அனுபவிக்கணும். இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் எண்ணம் இருக்கு. உலகமும் அதை தான் சொல்லுது, லைஃப் இஸ் ஃபார் என்ஜாய்மெண்ட். இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு. பார்க்கறத, நீ கேட்கறத, உனக்கு தோன்றதெல்லாம் செய்யு. உனக்கு சினிமா பார்க்கணுமா பாரு, சினிமா பாட்டு கேட்கணுமா கேளு, அப்படி பண்ணணுமா பண்ணு, இதை பண்ணணுமா பண்ணு. இப்படி உலகம் நம்மளை தூண்டி கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி நம்ம தேவனுக்கென்று நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் என்ன ரொம்ப அமைதியாயிட்டீங்க? இங்கேருந்து ரொம்ப நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி யோசிக்காதீங்க. இந்த எச்சரிப்பு நமக்கு திருஷ்டாந்தங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம ஒருவேளை நம்ம ஆண்டவர் வசனம் சொல்லுகிறதுக்கு மாறா நம்ம சுய இஷ்டம் போல நம்ம நடந்து கொண்டிருப்போமானால் நம்ம கவனமாக இருக்கணும். பிரசங்கின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வாலிபனே, எடுத்தீங்களா பிரசங்கி? வாலிபனே, உன் இளமையில்
சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். வாலிபனே எடுத்துட்டு உங்களே வாலிபனா வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. உன் இளமையில் உங்க வாழ்க்கையில் சந்தோஷப்படு, உன் வயது நாட்களில் உங்கள் இருதயம் உங்களை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. அப்புறம் தான் சொல்றாரு, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். என் நெஞ்சின் வழிகள், என் கண்ணின் காட்சிகள், என் மனம் போன போக்கு, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிய முடியல, ஆண்டவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவனை தான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்றார். ஆனாலும் அவர் சொன்னதுக்கு மீறி என் இஷ்டம், என் வழி, என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதுதான். இப்படிப்பட்ட நிலைமையில இருப்போமானால் நம்மை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அப்படி அவர்களில் அதிகமான பேர்களிடத்துல தேவன் பிரியமா இருந்ததில்லை. இன்னைக்கு என் மேல பிரியமா இருக்க முடியாதபடிக்கு ஏதாவது ஒரு காரியங்கள், தவறான காரியங்கள், தவறான வாழ்க்கை முறைகள், தவறான உலக பிரகாரமான ஆசைகள், உலக மாம்சத்தினுடைய இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் நம்முடைய வாழ்க்கையில மேலோங்கி இருக்குமானால் அவைகளை கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்ம விட்டு விடுகிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தில் பாருங்க, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. ஆண்டவருக்கே அவங்க டஃப் கொடுத்துருக்காங்க. ஆண்டவருடைய பொறுமையை சோதிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆண்டவர் எத்தனையோ அவர்களுக்கு அதிசயமாய் நடத்தி இருக்கிறார். ஆனாலும் அடுத்து ஒரு பிரச்சனை வரும் பொழுது உடனே அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? அவங்க அவிசுவாசிகளாய் மாறிடுறாங்க. அவங்க விசுவாசத்தை விட்டு விடுறாங்க. தேவன் செய்ததை மறந்து போகிறாங்க. இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்கிறோம். இன்னைக்கு விசுவாசத்துல நாம ஆண்டவர் எத்தனையோ விதங்களை நம்ம இவ்வளவு காலம் நடத்தி இருக்கிறார், இனியும் நடத்துவார் என்கிற நிச்சயம் இல்லாம தடுமாறுகிறோம், நம்ம புலம்புகிறோம், நம்ம பலவிதமாக நம்ம அலைக்கழிக்கப்படுகிறோம். தேவனுடைய பொறுமையை சோதிக்கிறோம். 2 21 அதிகாரத்தில் 4 வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா இந்த சம்பவம் இருக்கும். இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப விளக்கமா சொல்றதுக்கு நேரம் இல்லை. அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு பிரச்சனை வருது, ஒன்று சாப்பாடு இல்லை, கொஞ்சம் அது இல்லை அப்படின்னா உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க? அவங்க ஆண்டவர்கிட்ட அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போய் ஆண்டவர் நம்மளை இப்படி இதுக்காக நம்மளை கொண்டு வந்தார் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. தேவனை பரீட்சை பார்க்கிறாங்க. இன்னைக்கு சிலர் அப்படி இருப்போம். ஆண்டவர் செய்ததெல்லாம் மறந்துடும். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அடுத்த பிரச்சனை வந்ததுன்னா, அடுத்த சவால் வந்துடுச்சுன்னா உடனே கர்த்தரை விட்டு போகிறதற்கு ஆண்டவரை இதை நீங்க செய்தாதான் நான் உங்களை நம்புவேன், இப்படி எனக்கு பண்ணாதான் நான் உங்களுக்கு இப்படி செய்வேன் அப்படின்லாம் பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி இல்லாத மாதிரியே உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு இல்லை, யாருக்கோ என் பக்கத்தில் உள்ள அக்கா தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனம் நம்மோட தான் பேசி கொண்டு இருக்கிறது. நம்ம சூழ்நிலைகளிலே நம்ம ஆண்டவர் செய்ததை மறந்து நம்ம ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறவளா இருக்கிறோமா? யோனாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் கடைசிக்கு முந்தின வசனத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க கிருபையை போக்கடிக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. அதுக்கு முந்தின வசனம் பொய்யான 8ஆம் வசனம், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன செய்கிறாங்க? போக்கடிக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளவோ கிருபையா, எவ்வளவோ ஆச்சரியமா, ஆண்டவர் எவ்வளவோ அற்புதமா நடத்துறாரு. ஆனா அடுத்தது ஒரு சூழ்நிலையில அதெல்லாம் மறந்துட்டு இவங்க என்ன செய்யறாங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இவர் எனக்கு என்ன செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இவரால் இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி அவங்க அவிசுவாசப்படுகிறாங்க. தேவனுடைய அவருடைய கிருபையை, தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் அவங்க மறந்து போகிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? அவர் செய்ததை மறந்து, அவர் செய்த நன்மைகளை மறந்து, எந்த ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும், எந்த ஒரு சின்ன காரியம் வந்தாலும் ஆண்டவரை விட்டுட்டு வேற எதையாவது சார்ந்து கொள்ளுகிறதற்கு எத்தனை பேர் இன்றைக்கு துணிகிறோம்? பிள்ளைக்கு சீட் வேணும்னா உடனே யாரை தேடி போறோம்? கர்த்தர் சமூகத்தை போகிறத விட எங்க போறோம்? நம்ம ஒரு தேவை வரும்போது கர்த்தரை மறந்துட்டு, அவர் செய்ததை மறந்துட்டு வேற எதன் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். அப்படி இருந்தனால அவர்களில் அநேகம் பேர் மேல கர்த்தர் என்ன செய்யலையா? பிரியமாய்
இருந்ததில்லைன்னு சொல்லியிருக்கு. அப்போ முதல்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்காம போனாங்க. ரெண்டாவது, அவங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. மூன்றாவது, கர்த்தர் செய்ததை மறந்து அவங்க நம்பிக்கையை வேற காரியங்கள் மேல வைக்க ஆரம்பித்தாங்க. நாலாவது, அடுத்தது என்ன செய்யறாங்க பாருங்க. அந்த 1 கொரிந்தியர் 10:10 நம்ம வாசிக்கிறோம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும். முறுமுறுக்கிறதுனா என்னங்க? முறுமுறுக்கிறதுனா என்ன? திருப்தி இல்லாம இருக்கு. தேங்க்யூ ஆண்டி. திருப்தி இல்லாம இருக்கிறது. எத்தனை நன்மை செஞ்சாலும் அவர் எனக்கு என்னத்தை செஞ்சாரு குறை சொல்லிட்டே இருக்கிறது. ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து, நன்றியை மறந்து, நன்றி உணர்வு இல்லாம தேவனுக்கு விரோதமாகவே பேசுறது. என்னத்தங்க, நானும் இந்த சர்ச்சுக்கு 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு. என் வியாதி அப்படியே தான் இருக்கு. பிரச்சனை எங்க இருக்குன்னா அங்க உங்கள்கிட்ட இருக்கு. விசுவாசிக்கல, வசனத்தை பிடிக்கல, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சார்ந்து கொள்ளல, நம்ம எல்லாம் இன்னும் நம்ம வழிகளை மாற்றிக்கொள்ளல. நம்ம அப்படியே இருந்துட்டு ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஆண்டவர் நல்லதா நன்மையானதை தான் செய்ய விரும்பினார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க தான் விரும்பினார். ஆனா இவங்களை ஆச்சரியமா எகிப்தில் போய் செங்கலை அறுத்து அவன் வைக்கோலை இது பண்ணி அவன் அவ்வளவு ஒடுக்கப்பட்டான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டுகிற லெவலுக்கு வந்துச்சு. அங்கிருந்து ஆண்டவர் அவனை தூக்கிட்டு வந்து வெளியே கொண்டு வர்றாரு. இங்க வந்து சொல்றான், அங்க எனக்கு கொம்முட்டி காய் கிடைச்சது, அங்க எனக்கு அது கிடைச்சது, இது கிடைச்சது, இங்க வந்து எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. என்ன இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீ இருக்கிற? எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் செய்தார், உனக்கு எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தார், உனக்கு எவ்வளவு பெரிய மகிமையான காரியங்களை உன் வாழ்க்கையில செய்து காண்பித்தார். அதை தாண்டி நீ இன்னும் அவரை நீ நம்பாம, அவரை நீ சார்ந்து கொள்ளாம, அவருடைய கிருபையை நீ நினைக்காம, அவர் உனக்கு செய்த நன்மையை மறந்து இன்னும் நீ ஆண்டவரை குறை சொல்லி கொண்டே இருக்கிறீங்க. இன்னும் நீ ஆண்டவரை பற்றி முறுமுறுத்து கொண்டே இருக்கிறீங்க. அப்படி நாம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. சிலர்கிட்ட போனா எப்பயுமே என்ன செய்வாங்க, அவங்க பாசிட்டிவாகவே பேச மாட்டாங்க, நல்லதே பேச மாட்டாங்க. என்ன வாழ்க்கை, என்னங்க இது, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு பேசிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம அப்படி பேசினா ஆண்டவர் நம்ம மேல என்ன செய்ய மாட்டாரு, பிரியமா இருக்க மாட்டார். ஆண்டவர் நமக்கு அது ஆண்டவருக்கு பிடிக்காது. பவுல் சொல்றார், நீங்க எப்படி இருக்கணுமா, நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்றி உள்ளவர்களா. ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை என்ன செய்யணுமா, ஸ்தோத்தரிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அது சொன்னா இப்ப சொன்ன உடனே எஞ்சி போயிருவீங்க. ஆனா டெய்லி சொல்லுவோம், புரிதலே இல்லாம சொல்லுவோம். என் ஆத்துமாவேனா கடகடன்னு வண்டி ட்ரெயின் போய் அப்படியே ஸ்டேஷன்ல நின்றும். அப்படி அல்ல, அதை உணர்ந்து சொல்லணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நன்றி அறிதல், நன்றி உணர்வு வெளிப்படணும். காலையில் எந்திரிச்சா ஆண்டவரே எனக்கு அது இல்லை, இது இல்லை, அதை தாங்க, இதை தாங்கன்னு கேட்கறத விட, இந்த நாளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த வாழ்வை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், ஜீவனை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை பார்க்காம எத்தனையோ பேர் மரித்து இருக்கிறாங்க, ஆனா என்னை உயிரோட வச்சதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். என்னை நம்புறதற்காக ஸ்தோத்திரம், என்னை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். குறைவே பேசிட்டே இருந்தா குறைவே தான் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆனா கர்த்தர் செய்த நிறைவானதை பேச 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 நிறைவானது வர ஆரம்பிக்கும், நன்மையானது வர ஆரம்பிக்கும், அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும், வானத்திலிருந்து மன்னா பொழிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அற்புதமாய் ஆண்டவர் உங்களை நடத்துவார். வனாந்தரத்துல வந்துட்டோம், எங்களுக்கு இங்க தண்ணி இல்லை, அது இல்லை, எங்களுக்கு இறைச்சி இல்லை சொல்லி முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் அதையும் கேட்டு என்ன செய்யறாரு, காடையை அனுப்பதான் செய்யறாரு. ஆண்டவர் உதவி செய்யறாரு. ஆனா அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் பிரச்சனை வருது. ஏன் இதை சொல்றேன்னா, அவர்கள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறாங்க. அவங்க நமக்கு எக்ஸாம்பிள்ஸா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம லைஃப்ல அப்படி நம்ம செய்யக்கூடாது. நம்ம லைஃப்ல நம்ம ஆண்டவருக்கு நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தரை முதன்மையான ஸ்தானத்தில் வைக்கணும். அவருடைய வார்த்தை சொல்லுகிறத மீறி நம்ம போகக்கூடாது. அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நம்ம நினைக்கணும். அவர் மேலதான் நம்பிக்கை வைக்கணும், வேற எதன் மேலேயும் நம்பிக்கை வைக்க கூடாது.
ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். 4 காரியம் சொன்னேன். 1, கர்த்தரை முதன்மையான ஸ்தானத்தில் வைக்கணும். 2வது, ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கணும். மீறி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை வாழ தீர்மானிக்க கூடாது. 3வதாக, முழுமையான நம்பிக்கையை கர்த்தர் மேல மட்டுமே நம்ம வைக்கணும். அவரை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை வாழணும். அவரை கிருபையை நம்ம போக்கடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. 4வது, அவர் செய்த நன்மைகளை மறந்து முறுமுறுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. நன்றி உணர்வு உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 11, 12 வசனத்தை வாசித்து முடிப்போம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தைகளை எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? இந்த வசனம் நமக்கு எத்தனை பேருக்கு உணர்த்தி இருக்கிறது? எத்தனை பேருக்கு ஆண்டவர் உள்ளத்தில் பேசி இருக்கிறார்? கண்களை மூடி ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். இதில் ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கு தேவன் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்தது நம்மை சரி பண்ணி கொள்ளும்படியாக. அதில் தான் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள, நம்மை நாமே தேவனுக்கு பிரியமானவர்களாய் நம்ம வாழ்க்கை வாழ கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை அவர் ஹல்லேலூயா நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்மேல அவர் பிரியமா இருக்கிறார். நாம தேவனுக்கு விரோதமான நிலைமையில வாழ்க்கை வாழாதபடி கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரை விட முக்கியப்படுத்துகிற ஏதாவது ஒரு காரியம் இருக்குமானால் அறிக்கை செய்து அதை உதறி தள்ளுவோம், தூர எரிந்து போடுவோம். ஆண்டவரே, நீர் தான் என் வாழ்க்கையில் முதன்மையானவர், நீ தான் எனக்கு முக்கியமான தேவை, நீங்க தான் எனக்கு எல்லா ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம என் வாழ்க்கையில ஏதாவது தவறான பாதைகளில் நான் போயிருப்பேனானால், தவறான காரியங்களை செய்வேனானால் இன்றைக்கு அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். ஆண்டவரே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமான இதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்பிக்கை உங்க மேல வைக்காம ஆண்டவரே பரீட்சை பார்க்கிறவங்களா இருப்போமானா, உங்க பொறுமையை சோதிக்கிறவங்களா இருப்போமானா எங்களை மன்னிங்க. ஆண்டவரே, எங்க நம்பிக்கை உங்க மேல வைக்கிறோம். முழுமையா உண்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, உண்மைதான் சார்ந்து இருக்கிற ஆண்டவரே, எனக்கான ஆண்டவரே எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவரே நான் ஏன் வழிகளில் நான் போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு காண்பிக்கிற பாதையில நான் போவேன். ஆண்டவரே, நான் முறுமுறுக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். ஆண்டவரே, நான் எந்த ஒரு காரியத்திலையும் நன்றி மறந்து நான் ஆண்டவரே நடக்க மாட்டேன். உங்க ஆண்டவரே நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்த ஆண்டவரே எல்லா உபகாரங்களை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நன்றி உணர்வோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்க மேல உங்க பிரியம் எப்போதும் இருப்பதாக. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எங்க மேல ஆண்டவரே, எங்க குடும்பங்களின் மேல, எங்க பிள்ளைகளின் மேல, எங்கள் சபையின் மேல ஆண்டவரே உம்முடைய பிரியம் எப்போதும் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரியம் எப்போதும் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் சுமந்து செல்கிறோம் என்கிற உணர்வோடு உம்முடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்மை விட மேலாக எதையும் எங்க வாழ்க்கையில வைக்காத ஆண்டவரே, உமக்கே முதன்மையான ஸ்தானத்தை நாங்கள் ஆண்டவரே கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காணப்பட நிற்க எங்களை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளை கொஞ்சம் தியானிச்சு நீங்க நம்ம வாழ்க்கையை நல்ல சீர்தூக்கி பார்ப்போம். தேவனுக்கு பிரியமாக இன்னும் அதிகமாய் நாம காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Thank you. God bless you.